சிவசமவாதியினுடைய கருத்து. சிவசமவாதியினுடைய கருத்து. சிவசமவாதிகள் காலையில கூட உங்களுக்கு சொன்னேன், முத்தி நிலையில ஐந்தொழில் செய்யும் ஆன்மானா. முத்தி நிலையில ஐந்தொழில் செய்யும் எது? ஆன்மா. ஏன்னா நம்ம இப்ப பார்க்கிறோம், இப்ப நமக்கு என்ன இருக்கிறது? அறிவு, இச்சை, செயல் 3 இருக்கு. இந்த 3 எப்படி இருக்கு? அறிவு சிற்றறிவு. அறிவு எப்படி இருக்கு? சிற்றறிவு. செயல் அதுக்கு தகுந்ததான். அறிவு கம்மியா இருந்தா செயலும் கம்மியா தான் இருக்கும். இச்சை குறைபாடுடைய இச்சை, கீழான பொருள் மேல விருப்பம், கீழான பொருள் மேல விருப்பம். இப்ப நமக்கு அப்படி இருக்கு. இப்ப அறிவுலையும் தகராறு, விருப்பத்திலையும் தகராறு, செயல்லையும் தகராறு. சரி, இப்ப சரிங்க, மலமெல்லாம் நீங்கிருச்சு, ஆணவ மலம் நீங்கிருச்சு. இப்ப அறிவு எப்படி இருக்கு? வியாபக ஞானம். இப்ப என்ன ஞானம்? வியாபக ஞானம். ஞானம் வியாபக ஞானமா இருக்கிறனால செயல் என்ன ஆயிரும்? பேராற்றல். பேராற்றல். அதே மாதிரி இச்சை, மேலான இச்சை தானே இருக்கும். கீழான இச்சை எதனால வருது? ஆணவமலை இருக்கிறதுனால. ஆணவமலை இருக்கிறதுனால நம்ம விருப்பம் எப்படி இருக்கு? ரொம்ப கீழே இருக்கு. ஆணவமலை நீங்கிட்டா மேலான விருப்பம் இருக்கும். இப்போ அறிவு பேரறிவா இருக்கு, ஆற்றல் பேராற்றலாக இருக்கிறது, இச்சை பெருங்கருணையாக இருக்கிறது. பெருங்கருணையாக இருக்கிறது. இப்ப சிவத்தை பார்த்தா பேராற்றல், பெருங்கருணை, பேரறிவு 3 இருக்கா இல்லையா? இப்போ உனக்கும் எனக்கு என்னையா வித்தியாசம்? முதல்ல நான் கேவலத்தில் இருக்கும் போத உனக்கு எனக்கு வேறுபாடு இருந்தது, சகலத்திலையும் உனக்கும் எனக்கும் வேறுபாடு இருந்தது. இப்ப என்ன வேறுபாடு? முத்தி நிலையில சிவத்துக்கும் ஆன்மாவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஒரு வேறுபாடு இல்லையா, நீ நானும் ஒண்ணுதான் அப்படின்னு யார் சொல்றா? சிவசமவாதி சொல்றான். லாஜிக் என்னமோ பார்த்தா சரியாதான் தெரியுது. சரியா இருக்கிற மாதிரி தானே இருக்கு. இப்ப சிவத்துக்கு கீழே நாம இருக்கிறோம்னு சொல்றதுக்கு அங்க என்ன காரணம் இருக்கு? காரணம் இருக்கா? நீ இதனால நீ சிவத்துக்கு கீழே அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு காரணம் இருக்கா? நம்ம இப்ப மழை இருக்கு, இப்ப மழை இருக்கு, அதனால அவர் கொடுக்குறாரு. மலம் தான் நீங்கிருச்ச. ஐயா, பேரறிவு வரும், பேரறிவு வரும், முற்றறிவு வராது. ரெண்டுக்கு வேறுபாடு என்னன்னா, ஆன்ம இலக்கணம் எப்பவுமே சொல்லியாச்சு, எந்த நிலையில இருந்தாலும் உணர்த்தினால்தான் உணரும். முத்தி நிலையிலும் ஆன்மா குணத்தினால்தான் உணரும். அப்போ அவன் உணர்த்துவதற்கு வேணும், முத்தி நிலையிலையும் வேணும். இப்ப மட்டும் இல்லை, அப்பவும் அவன் உணர்த்தினாதான் இது உணரும். ஏன்னா அதனாலதான் ஆன்ம இலக்கணத்திலேயே அது சொல்லியாச்சு. இலக்கணம் சொன்னா மாறாது. புரியுதா இல்லைங்களா? அப்போ முத்தி நிலையிலும் அவன் உணர்த்தத்தான் உணருமே அன்று தானே ஒருபோதும் உணராது. தானே ஒருபோதும் உணராது. இந்த லாஜிக் புரிஞ்சாதான் இதுக்கு பதில், இல்லைன்னா பதில் இல்லை. சரிங்களா? பேரறிவு உண்டு, முற்றறிவு கிடையாது. அவன் அறிந்தாங்க அறிபவன், அவன் உணர்த்தாமலே உணர்பவன். ஆன்மா என்றும் என்னதுங்க? உபதேசி. ஆன்மா என்றும் உபதேசி. உபதேசின்னு என்னதுங்க? உணர்த்தினாதான் உணரும். இப்ப கிடையாது, எப்பவும். அதனாலதான் என்றும். ஆன்மா என்றும் உபதேசி. சரி, இப்ப பாட்டு பாருங்க. புகழரும் அசத்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல் அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே சகலமும் நிகழ வேண்டும் தலைவன் தன் ஐந்தொழிலும் இகழற ஏற்றல் வேண்டும் என்றது நன்றியின்றே. அவனை பார்த்து கேட்கிறாரு, ஐயா ஒரு நியாயமா பேசியா, நன்றியோட பேசு. எப்படி பேசு? நன்றியோட பேசு. அவன் சொல்றான், புகழரும் அசத்தரதம்பால் பொருந்திய அழகையே போல். அழகைன்னா என்னது? பேய். அழகை, அழகை என்பதற்கு பேய். அசத்தர் என்பதற்கு வலிமை இல்லாதவன், நோஞ்சான். நோஞ்சானா இருப்பான். அவனை என்ன பிடிச்சிச்சு? பேய் பிடிச்சிக்கிச்சு. அவன் என்ன செய்யறான்? 10 பேத்த அடிக்கிறான். 10 பேத்த சினிமா படத்துல எல்லாம் பாக்குறமா இல்லைங்களா? பேய் பிடிச்ச உடனே அவன் என்ன செய்யறான்?
அப்படி அடிச்சா 100 பேர் போய் இந்த பக்கம் விழுவுறான், இந்த பக்கம் போய் அடிச்சா ஒரு சினிமா படத்துல ஹீரோ அடிச்சா கூட தான் விழுவுறான், அது வேற விஷயம். பேய் பிடிச்சா அவங்களுக்கு என்ன வந்துருதுங்க, ஒரு வலிமை வருதா இல்லையா? ஆற்றல் இல்லாத ஒருவனுக்கு பேய் பிடித்த உடனே என்ன வந்துருது, ஆற்றல் வந்துருது. புகழரும் அசத்தர், புகழரும் அசர்த்தர் தம்பால் பொருந்திய அழகையே போல். வலிமை இல்லாத ஒருவனை ஒரு பேய் பிடித்தா என்ன ஆகுதுங்க, அவனுக்கு வலிமை வருகிறது. அது போல, இது ஓமை, அது போல அகிலமும் உணரும் ஈசன், அகிலமும் உணரும் ஈசன் அருள் உயிர் மேவலாலே, உயிரில திருவருள் விளங்கி நிற்பதினாலே, மேவி நிற்பதினாலே. இவன் யாருங்க, இவன் யாரு, இவன் அசத்தன், இவனுக்கு ஒன்றும் சக்தி கிடையாது. இப்ப முத்து நிலைக்கு வந்தோன்னு என்ன ஆயிடுச்சுங்க, அறிவுல சிவம் வந்துருச்சு. இப்ப இவன் என்ன இருப்பான், சிவமா இருப்பான். அந்த சிவபெருமான் ஐந்தொழில் செய்வானா, நானும் ஐந்தொழில் செய்வேன். ஏன், ரெண்டு ஒண்ணுதாங்க. பேய் ஒருத்தன் பிடிச்சிக்கிச்சுன்னா செய்யறதெல்லாம் யாருடைய வேலை, பேயோட வேலை தானே. அது மாதிரி முத்தி பெற்றவன் அறிவுல என்ன நிக்குது, சிவன் நிக்குது, சிவம் நிக்குது. அப்ப சிவம் ஐந்தொழில் செய்யும்னா இந்த சிவன் ஏன் செய்யாது, செய்யுமா செய்யாதா, ஏன் செய்யாது? அதான் இப்ப உள்ள அறிவுல வந்துருச்சே. அதாங்க சாமி, இப்போ உள்ள வந்துட்டாரு. இப்போ இப்போ எனக்குள்ள வந்துட்டாரு சாமி, எனக்குள்ள வந்துட்டாரு. இப்போ நான் செய்யறதெல்லாம் யாருடைய வேலை, சிவத்தினுடைய வேலை. சிவத்தினுடைய வேலை நான் ஐந்தொழில் செய்யணும்ல, நான் செய்ய மாட்டேன், எனக்கு வலிமை கிடையாது. எனக்குள்ள பெண் இருக்க, சிவம் இருக்கு. சிவம் செய்யுமா செய்யாதா, செய்யுமா செய்யாதா, ஏன் செய்யாது, ஏமா செய்யாது? அகிலமும் உணரும் ஈசன் அருகில் மேவடாலே சகலமும் நிகழ வேண்டும். சிவபெருமான் என்னென்ன செய்வானோ அத்தனையும் இவன் செய்யணும், ஆன்மா செய்யணும். சொல்றது யாரு, சிவசமாதி கேட்கிறான், கேள்வி தான், புரியுதா இல்லைங்களா? சகலமும் நிகழ வேண்டாம். சிவபெருமான் செய்யற எல்லா வேலையும் சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும்யா, செய்யணும். சகலமும் நிகழ வேண்டும். தலைவன் தான் ஐந்தொழிலும் இகழற இயற்றல் வேண்டும். ஐந்தொழில பக்காவா செய்யணும், குறைபாடு இல்லாம செய்யணும். சிவபெருமான் எப்படி செய்வானோ அதே மாதிரி சிவம் விளங்கி நிற்கிற ஆன்மா செய்யணும். ஏன் செய்யாது, அதெல்லாம் தெரியாதுங்க, செய்யாது. இதுதான் விட, நமக்கு எல்லாத்துக்கும் விட தெரியும், விட தெரியும். ஏன்னு கேட்டா தெரியாது, அப்படித்தானே? சரி, விட அடுத்த பாட்டுல சொல்றாரு. அவன் கேட்ட கேள்வி வச்சுக்கிட்டு அடுத்த பாட்டுல அவனுக்கு விட சொல்றாரு. இன்று உரை நோக்கு நடக்கும் இயல்பிலோர்க்கு, இயல்பு இல்லோர்க்கு இணைய வாய்ந்து நின்றதோர் அழகை சேர்ந்தால் நிகழ்வது என் உள்ளத்து, அதுபோல் உள்ளத்து ஒன்றிய உணர்வுதம்பால் உள்ளது நிகழ்த்தும் ஈசன் தந்தொழில் நடாத்தும் மேனே தனக்கென கொண்டுதானே. அது கேள்வி, இது பதில். சிவசபை